Hello guys, welcome to our channel Tech Tamil Automation. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து கவுண்டர்ஸ் அண்ட் டைப்ஸ் ஆஃப் கவுண்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். அப் டவுன் கவுண்டர்ஸ்னு என்ன, அப் கவுண்டர்ஸ்னு என்ன, டவுன் கவுண்டர்ஸ்னு என்னன்ட்டு நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருந்தோம். இந்த வீடியோவில் வந்து நம்ம டிவைஸ் கமெண்ட்ஸ்லாம் எப்படி பண்ணுறது, அதோட ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம இன்லைன் ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், மற்ற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் நம்ம எப்படி எடிட் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ப்ரோக்ராமில் நம்ம கொண்டு வர்றது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒரு ப்ரோக்ராம்னு நம்ம எடுத்து பண்ணுறோம் அப்படின்னா நம்ம இனிஷியல்லேருந்து நம்ம மெயின்டைன் பண்ண வேண்டிய ஒரு சில ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது. அது என்னென்னா நீங்கள் கரெக்டாக ப்ராப்பராக நீங்கள் கமெண்ட்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஒவ்வொரு இன்புட்ஸ்க்கும் அவுட்புட்க்கு, ஒவ்வொரு டேட்டா ரெஜிஸ்டர்ஸுக்கு, மெமரி பிட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ப்ராப்பரான கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது எதுக்காக பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். இப்போ நானே கூட இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் எனக்கு பர்சனலாக வேறு ஒரு இஷ்யூ இருக்குது. நான் அந்த அந்த சைட்டுக்கு வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட் வந்து நான் இப்போ என்னால் போக முடியாது, பண்ண முடியாது அப்படின்னா வேற ஒரு பர்சன் வந்து இப்போ அந்த ப்ராஜெக்ட் எடுத்து ஆல்ட்ரேஷன்ஸ் ஒர்க்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு அடிஷ்னல் ஒர்க்ஸோ அதில் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு அவங்க போகிறாங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராம் அவங்க எடுத்து ரீட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ப்ரோக்ராம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும். ஓகேங்களா? ஏன்னா இப்போ உங்களோட ஒரு ஸ்டைலில் நீங்கள் இண்டிபெண்ட்டாக நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க ப்ராஜெக்டை. அது வந்து உங்களுக்கு வந்து டோட்டலாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ப்ராஜெக்ட் ஸ்டார்டிங்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு என்ன சீக்வன்ஸ், என்ன லாஜிக்ஸ்னு உங்களுக்கு தெரியும். அதனால் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் டோட்டலாக. பட் வேற ஒரு பர்சனை வந்து பார்க்கும்போது அவங்களுக்கு லாஜிக்கல் தெரிஞ்சிருந்தாலுமே அவங்களோட ஸ்டைலில் வந்து அந்த ப்ரோக்ராம் இருக்காது, ஆப்வியஸாக இருக்காது. ஏன் அப்படின்னா உங்களோட ஸ்டைல் வேறு, அவங்களோட ஸ்டைல் வேறு. ஓகேங்களா? எல்லாருக்குமே ஒவ்வொரு இண்டிபெண்ட்டாக பண்ணும்போது ஒவ்வொரு ஸ்டைலில் தான் அவங்க ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த ப்ரோக்ராம் செக் பண்ணும்போது, ரீட் பண்ணும்போது அவங்களுக்கு ப்ராப்பராக புரியணும், கொஞ்சம் டக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்டேட்மெண்ட்ஸு, அந்த லேபிள்ஸு, டிவைஸோட கமெண்ட்ஸு இது எல்லாமே நம்ம ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுறது. இது வந்து ஒரு குட் ஹேபிட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ப்ராப்பரான வேலை பண்ணி நம்ம எப்பயுமே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறது நல்லது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ நாளைக்கு ஒரு ப்ராஜெக்டில் வந்து இப்போ வேற ஒரு ப்ராஜெக்டை வந்து நீங்கள் எடுத்து பண்ணுறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அந்த நிலமை வந்தாலும் வரும். ஓகேங்களா? வேற ஒருத்தர் பண்ணியிருக்கிறத நீங்கள் எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு ஆப்வியஸாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது, என்ன பண்ணியிருக்காருன்னே உங்களுக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸு, கொஞ்சம் ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் போட்டு நம்ம பண்ணும்போது அது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த இடத்துல இந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருக்காங்க, இந்த லாஜிக் வந்து இதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆக வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுக்காக தான் நம்ம இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணணும். ஸ்டார்டிங்லேருந்து இதை ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இது உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்னென்னா உங்களுக்கு X0, X1 அப்படின்ட்டு இன்புட் அட்ரஸ் இருக்குது இல்லைங்களா? அதை வந்து நான் இப்போ நார்மலாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு எக்ஸல் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். என்னென்னு பாருங்கள். X0லேருந்து X15 வரைக்கும் ஒரு அட்ரஸிங் நேமிங் பண்ணியிருக்கேன். அது வந்து இப்போ கஸ்டமர் சைட்லேருந்து இந்த இன்புட்டு தான் இதில் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க கொடுத்துட்டாங்க. அதே போல் அவுட்புட்ஸ்க்கும் இவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இது ஒரு எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கேன். இது எந்த ப்ராஜெக்ட்லையும் நான் யூஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிளுக்காக போட்டிருக்கிறத நம்ம இப்போ எடுத்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ இந்த X0லேருந்து X15 வரைக்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதை வந்து கமெண்ட்ஸில் வந்து நான் ஆட் பண்ணணும் ப்ரோக்ராமில். அப்படின்னா நீங்கள் இன்புட்டில் ஒவ்வொரு இடத்துலையும் ஆட் பண்ணும்போது, எக்ஸாம்பிளுக்கு இப்போது என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே நீங்கள் அட்ரஸ் கொடுப்பீங்க இல்லைங்களா? X0ன்னு கொடுத்து அந்த இடத்துல இங்கே நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து எனபிள் பண்ணுவீங்க இல்லைங்களா? இதில் எனபிள் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு ஓகே கொடுத்து இங்கே நீங்கள் என்டர் பண்ணணும். எமர்ஜென்சி புஷ் பட்டன் அப்படியே, இல்லை எமர்ஜென்சி நார்மலாக அப்படி விட்டுறதுனால ஓகே. எமர்ஜென்சின்னு நீங்கள் இப்போ ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு கீழே கமெண்ட்ஸ் வருது. ஓகேங்களா? இந்த கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒவ்வொரு இன்புட்டுக்கும் நீங்கள் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. ஸோ எதனால் அப்படி சொல்கிறேன்னா, உங்களுக்கு டோட்டலாக இவ்வளோ தான் இருக்குது, இன்புட்ஸ் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்னென்ன இன்புட்ஸுக்கு என்ன நீங்கள் கமெண்ட்டுன்ட்டு ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும். அப்படின்னா நீங்கள் அந்த கமெண்ட்டை யூஸ் பண்ணல அப்படின்னாலுமே அந்த கமெண்ட்டுக்கு என்ன நேமிங் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது இருக்குது. ஓகேங்களா? அதை டோட்டலாக அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணுற மாதிரியும் நம்ம இங்கே பண்ணிக்கலாம். அது எங்கே பண்ணணும் அப்படின்னா, இங்கே நேவிகேட்டரில் பார்த்தீங்கன்னா கீழே டிவைஸ்னு இருக்குது இல்லைங்களா? இந்த டிவைஸில் டிவைஸ் கமெண்ட்டுன்னு இருக்கும். ஸோ அதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா காமன் டிவைஸ் கமெண்ட் அப்படின்னு இருக்குது இல்லைங்களா? இதை டபுள் டப் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இனிஷியலாக உங்களுக்கு X0ல் ஸ்டார்ட் ஆகுது அட்ரஸு. ஸோ அதிலேருந்து எல்லாமே உங்களுக்கு வரும். ஜூம் பண்ணுறேன் உங்களுக்கு கிளியராக தெரியறதுக்காக. ஓகே. இப்போ X0க்கு நம்ம எமர்ஜென்சின்னு அங்கே நேமிங் கமெண்ட் கொடுத்தோம் இல்லைங்களா? அது வந்து இப்போ வந்துருக்கு. ஸோ மற்றதுக்கு எல்லாமே எந்த அட்ரஸிங்குமே கமெண்ட்ஸ் கிடையாது. ஓகேங்களா? இது எல்லாத்துக்குமே நான் அப்படியே எக்ஸலில் இருக்கிறத ஜஸ்ட் இங்கே காப்பி பண்ணி அப்படியே இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? X0வில் வச்சு நான் Ctrl+V கொடுத்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அப்படியே நமக்கு இங்கே வந்துடும். டோட்டலாக எல்லா கமெண்ட்ஸுமே இங்கே வந்துடும். ஓகேங்களா? இதை நீங்கள் வந்து இப்போ ப்ரோக்ராமில் யூஸ் பண்ணும்போது கமெண்ட் எனேபிள் பண்ணி ஒவ்வொரு இடத்துல நீங்கள் கமெண்ட் டைப் பண்ணணுன்ட்டு அவசியம் இல்லை. நார்மலாக அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்காக தான் இந்த மாதிரி
டிவைஸ் கமெண்ட்டில் போய்ட்டு நீங்கள் கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் x0ன்னு மட்டும் இல்லாமல் y0க்கு கொடுத்து நீங்கள் சர்ச் கொடுத்தீங்கன்னா y0க்கும் நீங்கள் வரும் அதே போல். ஓகேங்களா, இதையும் அதே போல் நம்ம காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். காப்பி பண்ணிட்டேன். இங்கே வந்து ப்ரோக்ராமில் வந்து இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ x0லேருந்து இன்புட் அட்ரஸும் நம்ம இப்போ கமெண்ட் பண்ணியாச்சு, y0ங்கிற அவுட்புட் அட்ரஸுக்கும் நம்ம y7 வரைக்கும் கமெண்ட் பண்ணியாச்சு. ஓகேங்களா, ஸோ இன்னொரு டவுட் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இங்கே y7க்கு அப்புறம் y8 and 9 வந்து கிடையாது, வரல, y10 தான் இருக்குது, ஏன் இப்படி இருக்குது அப்படின்ட்டு கேட்குறாங்க. எக்ஸ் இன்புட்ஸ்லையுமே அப்படி தான் உங்களுக்கு x0வில் பார்த்தீங்கன்னாலும் x7 வரைக்கும் தான் இருக்கும், 8, 9 வராது. அதே போல் அடுத்தது பார்த்தீங்கன்னா 17க்கு அப்புறம் 18, 19 வராது, 20 வரும். இது எதனால் இப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம மிட்சுபிஷி பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அட்ரஸிங் எல்லாமே இன்புட் அவுட்புட்ஸ் எல்லாமே ஆக்டல் ஃபார்மெட்டில் நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆக்டல் ஃபார்மெட்னு உங்களுக்கு தெரியும் 7 வரைக்கும் தான் இருக்கும். ஸோ ஆக்டல்ஸ் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் இருக்கு இல்லைங்களா, இந்த 2 ஃபார்மெட்ஸில் தான் நமக்கு மாற்றி மாற்றி வரும். ஓகேங்களா, இது வந்து FX5ங்கிறதுனால உங்களுக்கு ஆக்டல் டைப்ஸில் வரும். இதே உங்களுக்கு ஹையர் எண்டில் போனீங்கன்னா ஆர்சிபியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்சிபியூ QCPU அந்த மாதிரி சீரீஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீரெஜிஸ்டர் எடுத்தோம்னா இதை ட்ராப் டவுன் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ 9க்கு அப்புறம் 10 வராமல் D0ல் A வரும். ஓகேங்களா, D0.8, 9, அதுக்கப்புறமே 10 இல்லாமல் ஏலேருந்து F வரைக்கும் இருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா, ஸோ ஒவ்வொரு ஃபார்மேட்ஸை பொறுத்து தான் நமக்கு இங்கே அட்ரஸிங் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ நம்ம மிட்சுபிஷி பிஎல்சியை பொறுத்த வரைக்கும் ஆக்டல் அண்ட் ஹெக்ஸாடெசிமல் ஃபார்மேட்ஸில் தான் நமக்கு டோட்டலாக நமக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ இதுதான் அதோட ஆன்சர். ஆக்டல் ஃபார்மேட்டில் நம்ம கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஆக்சுவலாக ஒன் ஆஃப் த இன்டர்வியூ கொஷின்ஸும் கூட, இது வேணும்னா நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். இன்புட்ஸ் அண்ட் அவுட்புட்ஸுக்கு கமெண்ட்ஸ் இப்படி தான் நீங்கள் கொடுக்கணும். ஓகேங்களா, கொடுத்தாச்சு. இப்போ நீங்கள் x1 நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கமெண்ட் வந்து இங்கே வந்துடும். ஓகேங்களா, ஏர் ப்ரெஷர் நான் கொடுத்ததாங்க இங்கே வந்துருச்சு. ஓகேங்களா, இப்படி தான் நம்ம கமெண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். இதை வச்சு நான் இப்போ ஒரு y0 சும்மா பேசிக்காக கொடுக்குறேன், எதுவும் லாஜிக்கில் எதுவும் கிடையாது. நார்மலாக இப்போ ஒரு இன்புட் கொடுத்தா அவுட்புட் ஆன் ஆகணுங்கிறதுக்காக ஒரு ரங்கு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் நமக்கு கமெண்ட்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம பண்ணுறது இப்படி தான். ஓகேங்களா, இதில் உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ்னு தனியாக ஒன்று இருக்குது. ஸ்டேட்மெண்ட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா, உங்களுக்கு இப்போ ஒரு நம்பர் ஆஃப் ரோஸில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணும்போது ஒரு 200 ரங் 300 ரோஸில் நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருப்பீங்க. எந்த ரோவிலேருந்து எந்த ரோ வரைக்கும் எந்த கான்செப்டுக்காக எந்த லாஜிக்காக நம்ம சீக்வன்ஸ் பண்ணியிருக்கோம், ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம ஒரு டெஃபினேஷன் வந்து நம்ம கொடுக்கணும் இல்லைங்களா, அதுக்காக நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ இதில் போயிட்டு நான் எடிட்டில் போயிட்டு இன்சர்ட்டரை கொடுத்துக்கிறேன். இந்த ஃபஸ்ட்டு ரோ இருக்குது இல்லைங்களா, இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபஸ்ட்டு ரோ இது தான், அதுக்கு மேலே ஒரு எம்டி ரோ எடுத்துக்கிறேன். அதில் போயிட்டு நான் இங்கே மேலே பார்த்தீங்கன்னா எடிட் ஸ்டேட்மெண்ட்னு இருக்குது இல்லைங்களா, இதை நான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு இங்கே ஓகே கொடுத்தேன்னா இன்புட் லைன் ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வந்து நான் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்துக்கலாம், என்ன நேமிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் மேனுவல் ஆப்ரேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன், மேனுவல் ஆப்ரேஷன் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்துட்டேன் அப்படின்னா இங்கே நமக்கு மேலே வந்து ஒரு ஹெட்டிங் மாதிரி டைட்டில் மாதிரி நமக்கு வரும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டில் வந்து நான் ஒரு 10 to 20 ரோஸ் வந்து எனக்கு மேனுவல் ப்ரோக்ராமிங் முடிஞ்சிருச்சு, அடுத்தது வந்து நான் ஆட்டோ சீக்வன்ஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த இடத்துல போயிட்டு நீங்கள் அதே போல் இங்கே போயிட்டு ஆட்டோ சீக்வன்ஸ் அப்படின்னு நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இதை நீங்கள் கம்பைல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து ஸ்டேட்மெண்ட் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி நம்ம மென்ஷன் பண்ணி நம்ம ஹைலைட் பண்ணி காட்டலாம். ஓகேங்களா, இது இல்லாமல் உங்களுக்கு இன்லைன் கமெண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஒன்று இருக்குது. ஓகேங்களா, அது வந்து இங்கே அவுட்புட் சைடில் வந்து உங்களுக்கு மேலே தனியாக உங்களுக்கு வரும். இங்கே ஆல்ரெடி இங்கே ஸ்டேட்மெண்ட் வந்து எனபிளில் இருக்குது இல்லைங்களா, இது எனபிளில் இருக்கிறது டிசேபிள் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடிட் நோட்னு இருக்குது இல்லைங்களா, இதை நீங்கள் எனபிள் பண்ணிவிட்டு இங்கே அவுட்புட்டில் கர்சரை வச்சுட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து இன்புட் நோட்டுன்னு வரும். ஓகேங்களா, இது வந்து நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு அவுட்புட் 1 அப்படின்னு நான் ஒரு கமெண்ட் கொடுக்குறேன், மேலே ஒரு டைட்டில் மாதிரி. அந்த கமெண்ட்டுக்கு மேலே ஒரு ஸ்டேட்மெண்ட், சின்னதாக ஒரு ஸ்டேட்மெண்ட் மாதிரி ஒரு நோட் வந்து இங்கே வரும். ஓகேங்களா, இது வந்து இன்லைன் நோட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதையும் நம்ம கம்பைல் பண்ணோம் அப்படின்னா அதுவும் நமக்கு ப்ளூ கலரில் வரும். ஓகேங்களா, இதே போல் நமக்கு ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது,
நோட்ஸ் இருக்குது, கமெண்ட்ஸ் இருக்குது. இது 3மே வந்து ஒரு ப்ரோக்ராமில் நீங்கள் பண்ணும்போது எப்பயுமே ஸ்டார்டிங்லேருந்து ப்ராக்டிஸ் பண்ண கற்றுக்கோங்க. ஸோ அப்படின்னா தான் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு நீங்கள் போகும்போது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இதை நீங்கள் பண்ணிவிட்டு ப்ரோக்ராமிங்கில் இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ பண்ணுறீங்க அப்படின்னா பண்ணுனதுக்கு அப்புறமேட்டு அடுத்து திரும்ப ப்ரோக்ராம் பண்ணும்போது நீங்கள் இங்கே எனேபிள் பண்ணீங்க இல்லைங்களா, இதை ஆஃப் பண்ணிவிட்டு அப்புறமேட்டு நீங்கள் பண்ணுங்க. ஏன்னா நிறைய பேர் அதை மறப்பாங்க. ஏன்னா நானுமே மறந்துடுவேன். ஓகேங்களா? ஸோ அது என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா, இப்போ இதை எனேபிள் பண்ணிட்டேன் அப்படின்னா பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ப்ரோக்ராம் பண்ணணும், இங்கே ஒரு என்ஓ கான்டாக்ட் பண்ணணும் அப்படின்ட்டு நான் இங்கே என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எரர் பாப்பப் ஆகும். ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நமக்கு இங்கே ஆல்ரெடி எனேபிள் பண்ணது ஆன்லேயே இருக்குது. இதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நீங்கள் வந்து என்டர் இங்கே கொடுத்தீங்கன்னா இங்கே நமக்கு X1 X2 அப்படின்ட்டு நம்ம அட்ரஸ் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இந்த எரரை வந்து நானுமே ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ரொம்ப சின்ன மைனர் இதுதான். ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ப்ராப்பராக பண்ணுறதுக்கு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதோட GX Works 3ல ஷார்ட்கட்ஸ் வந்து நிறைய இருக்குது உங்களுக்கு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு நான் ரோ இன்சர்ட் பண்ணணும் அப்படின்னா ரைட் கிளிக் பண்ணி அதில் எடிட்டில் போயிட்டு இங்கே இன்சர்ட் ரோ கொடுத்து அப்புறமேட்டு பண்ணணும். இல்லை டெலிட் பண்ணணுனாலும் அதே போல் எடிட்டில் போயிட்டு இங்கே நான் டெலிட் ரோ அப்படின்னு கொடுக்கணும். இதை நீங்கள் ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா ஷிஃப்ட் இன்சர்ட் அப்படின்ட்டு ஒரு ஷார்ட்கட் இருக்குது இந்த ரோ இன்சர்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஷிஃப்ட் இன்சர்ட்னு நான் இப்போ கொடுக்குறேன். இங்கே ஒரு ரோ இன்சர்ட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷார்ட்கட் யூஸ் பண்ணி நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டைமிங் வந்து ரொம்ப சேவ் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ணி பழகிக்கோங்க. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு ஷார்ட்கட்ஸ்க்கு வந்து ஒரு பிபிடி மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வேணுங்கிறவங்க எனக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, நானே உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ GX Worksல பேசிக்ஸ்லேருந்து நம்ம மேக்ஸிமம் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் யூஸ் பண்ண முடியுமோ அந்த ஷார்ட்கட்ஸ் எல்லாம் நான் இதில் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ அண்ட் NONC கான்டாக்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாத்தோட ஷார்ட்கட்ஸும் இதில் கொடுத்துருப்பேன். ஸோ நெக்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மற்றபடி ரைட் பண்ணுறது, ரீட் பண்ணுறது, மானிட்டர் மோட் போகிறதுக்கு, இன்சர்ட் ரோ டெலிட் பண்ணுறதுக்கு, காலம் இன்சர்ட் பண்ணுறதுக்கு, கிராஸ் ரெஃபரன்ஸ் இந்த மாதிரி எல்லாத்தோட ஷார்ட்கட்ஸுமே நான் அந்த பிபிடியில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வேணுங்கிறவங்க எனக்கு வீடியோட இதில் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணிங்க, உங்களோட மெயில் ஐடி கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு மெயில் ஐடிக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோவில் இதோட நம்ம கவர் பண்ணி முடிச்சிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ப்ரோக்ராமிங்கில் திரும்ப ஸ்டார்ட் பண்ணலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கவுண்டர்ஸோட கம்ப்ளீட் பண்ணது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் அண்ட் கம்பேரிசன்ஸ் எல்லாமே நம்ம செக் பண்ணி ப்ரோக்ராம் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.